Hi viewers, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மகிழ்ச்சி சேனல்ல மசாலா தோசை எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் பத்த வச்சிட்டு இந்த மசாலா தோசைக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடுவோம். ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சாச்சு. வச்சிட்டு நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இதை நல்லா நம்ம கிளறி விட்டுறலாம். இதில் கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுருவோம். இப்போ இந்த பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக மாறட்டும். இப்போ நமக்கு பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறிட்டு இப்போ நம்ம 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். 2 உருளைக்கிழங்குக்கு 2 பெரிய சைஸ் வெங்காயம் போடணும். 3 உருளைக்கிழங்கு எடுத்தீங்கன்னா 3 வெங்காயம் போடுங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம இந்த உரல்ல ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகா போட்டுக்குவோம். ஒரு 6 பூண்டு பல்லு போட்டுக்குவோம். இதை நல்லா மையா இடிச்சு வச்சுக்குவோம். இப்போ நம்ம இந்த அளவுக்கு நல்லா இடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க. பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு. இது அப்படியே இதுல வெங்காயத்துல போட்டுருங்க. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த பச்சை மிளகா தான் நமக்கு வந்து உரப்பு. நம்ம இது பூரி கிழங்கு மாதிரியே தான் இந்த மசாலா தயார் பண்ண போறோம். இதுல ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது அப்படியே நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இந்த மசாலுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நான் இந்த 2 பெரிய உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு வச்சிருக்கேன் பாருங்க. இதையும் போட்டுருவோம். 2 வெங்காயத்துக்கு 2 உருளைக்கிழங்கு. நீங்கள் 3 வெங்காயம் எடுக்கீங்கன்னா 3 உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. இதையும் நல்லா மசிச்சு விட்டு இது நல்லா அப்படியே வெங்காயம்லாம் நல்லா உருளைக்கிழங்கு மாதிரியே நல்லா மசிஞ்சு வெந்து வரும். ஒரு மசாலா மாதிரி வரையில நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த மசாலால தேவையான அளவு மல்லி இலை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் தண்ணி எல்லாம் வற்றி நல்லா கட்டியாகி வரட்டும். இப்போ நமக்கு அந்த மசாலாவில் உள்ள தண்ணி எல்லாம் பாருங்க நல்லா வற்றி இப்படி நல்லா குழு குழுன்னு வந்த மாதிரி வந்துட்டு இன்னும் நம்ம கொஞ்ச நேரம் கீழே இறக்கி வச்சோம்னா இன்னுமே நமக்கு இந்த உருளைக்கிழங்கெல்லாம் மசாலா நல்லா கட்டி ஆயிரும். அதனால நம்ம போதும் அப்படியே கீழே இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். தோசை மாவு நம்ம எப்படி அரைக்கிறதுனா 2 கப்பு அரிசிக்கு 1/2 கப்பு உளுந்து போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நீங்கள் நைட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவு அரைச்சி புளிக்க வச்சு இப்படி எடுத்து வச்சுக்கோங்க உப்பு கலந்து. இப்போ நம்ம தோசை ஊற்ற போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டு தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். நல்லா நைஸாக தடவி விட்டுருங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிடலாம். கொஞ்சம் தோசை நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். இப்போ நமக்கு ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்க. இப்போ நம்ம மசாலா வச்சிடலாம். உங்களுக்கு எவ்வளோ மசாலா தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம இதை அப்படியே மடிச்சிருவோம். அவ்வளோதான். மடிச்சுட்டு தோசை எடுத்துடலாம். பாருங்க சூப்பராக மசாலா தோசை ரெடி ஆயிட்டு. இப்போ பாருங்க நம்ம சூப்பராக மசாலா தோசை ரெடி பண்ணிட்டோம். நம்ம டெய்லி வீட்டில்
தோசை சுட்டு இட்லி சுட்டு சாப்பிட்றதுல போர் அடிக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மசாலா தோசை செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்க, சூப்பராக மசாலு உள்ளே இறங்கியிருக்கு. கார சட்னி தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம எவ்வளோ சிம்பிளாக மசாலா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மகிழ்ச்சி சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.